ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் வந்து ஒரு 29 ஆண்டு கால இந்த திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு. இது எதனால? சினிமா சமூகத்துல வந்து பரவலா சொல்லணும்னா ஒரு சிலருடைய டைவர்ஸ்க்கு காரணம் வந்து தனுஷ் தான் காரணம். தனுஷ் மட்டும் தான் ஒழுக்கமா இல்லாம இருக்காரா? எல்லா தரப்புலையும் தான் இந்த மாதிரியான. அப்புறம் எதனால தனுஷ் மேல ஒரு குற்றச்சாட்டு அது விவாகரத்துன்னு அவங்க தனிப்பட்ட முடிவு தானே, இது ஏன் வந்து அவங்க காரணத்தை தெரிவிக்கணும்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. அப்படி பார்த்தா இந்த முடிவே கூட அவங்க சொல்ல வேண்டியது இல்லையே பொதுவெளியில். இதெல்லாம் யாரும் விமர்சிக்காதீங்க, இது யாரும் பேசாதீங்க, எளிதாக கடந்து போங்க அப்படின்னு தான் இவங்களுடைய கவலையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கேட்டால் இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு குடும்ப கௌரவத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும், பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிய வருது. உங்கள் சகோதரி வந்து டைவர்ஷன் வரும்போது வந்து சார் நீங்கள் வந்து பிஸ்மியை வந்து விமர்சனம் பண்ணீங்க, நம்ம தெரியும். அது அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து பாதிக்கப்படும் போது கேட்டால் அது உங்களுடைய ப்ரைவசி, அதை யாரும் பேசாதீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே ஒரு முரண் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏ ரஹ்மானுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனா இதை அறிவிச்சதும் முதல்ல அவங்க மனைவியோட தரப்பு வழக்கறிஞர் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து முதல் முடிவு எடுத்தது வந்து மனைவியா சாய்ராவா இருக்குமோ? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து ஒரு 1/4 நூற்றாண்டு வாழ்ந்த பிறகுமா இந்த டிவோர்ஸுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகணும். நீதிமன்றத்தில் சில பேர் வந்து கேட்டால் ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்டில் பாஸ் ஆன மாதிரி டைவர்ஸ் கிடைச்ச உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே சந்தோஷமாக கொண்டாடிட்டு வந்த நடிகைகளை நான் பார்த்துருக்கேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் எளிதாக டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஒழுக்கமின்மைன்றது ஒன்று இருக்குது. இப்போ சினிமாவில் இருக்கவங்களாம் ஒழுக்கமின்மையாக இருக்கு. இல்லை அதுதான் நான் சொன்னேன். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரைத்துறையில பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ச்சியா டைவர்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அது குறித்த நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சினிமா விமர்சகர் ஷேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தனுஷ், அதுக்கப்புறம் சைந்தவி, ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, ஆர்த்தி, இவங்களை தொடர்ந்து இந்த வரிசையில ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் வந்து ஒரு 29 ஆண்டு கால இந்த திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு. இது எதனால அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய குழம்பி போயிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அதை பத்தின கருத்துக்கள்? அவங்களும் வந்து 2 பேருமே வந்து ஏஆர் ரஹ்மான் இருக்கட்டும், அவருடைய மனைவி சாய்ராபான், அவங்க 2 பேருமே வந்து என்ன காரணத்துக்காக தான் பெரியறன்னு சொல்ல. ஆனால் அவங்க வந்து உணர்ச்சி வயப்பட்டு சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. சில வலி, கடினமான முடிவு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், உணர்வுபூர்வமாக சொல்கிறாங்க. இவர் வந்து தத்துவார்த்தமாக வந்து அரண்மனை சிம்மாசனம் அப்படின்னு சொல்ல தவிர 2 தரப்புலையும் வந்து வெளிப்படையான காரணங்கள் வந்து தெரிவிக்கல. சில பேர் அப்படி கேட்குறாங்க, ஏன் காரணம் தெரிவிக்கணுமா? விவாகரத்துன்னு அவங்க தனிப்பட்ட முடிவு தானே, இது ஏன் வந்து அவங்க காரணத்தை தெரிவிக்கணும்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. அப்படி பார்த்தா இந்த முடிவே கூட அவங்க சொல்ல வேண்டியது இல்லையே பொதுவெளியில். விவாகரத்து என்பது வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட முடிவு. விவாகரத்துன்றது ஒரு முடிவு, அதுக்கான காரணங்கள்ன்றதுன்னு ஒன்று இருக்குது, அதை தொடர்ந்து விளைவுகள்னு ஒன்று இருக்குது, 3 இருக்குது. ஸோ திருமணம், விவாகரத்து, அதுக்கு பிறகு வந்து அதுக்கு விவாகரத்துக்கான காரணங்கள், அதுக்கு பிறகு வந்து அதனுடைய விளைவுகள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் குடும்பத்தோடு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அவர் எப்படியான வாழ்க்கை முறை வாழறாருன்றது தெரியாது. அவர் மட்டும் இல்லை, பொதுவாக தெரியாது இல்லையா? ஒரு பிரபலமானவர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்தை தாண்டி அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து எப்படியான வாழ்க்கை அவங்களுக்குள்ளே இருக்குது, பரஸ்பரம் எப்படி புரிதல் இருக்குன்றதுலாம் நமக்கு தெரியாது தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் கழித்து நாங்கள் விவாகரத்து பண்ணிக்கிறோன்றதை அவங்க தெரிவிக்கணுன்றது அவசியம் இல்லை தான். ஆனால் அப்படி தெரிவிக்கும்போது அதுக்கான காரணங்கள் குறித்து சில தேடுதல்கள் சில பேர்ன்றத விட சில ஊடகங்கள் அதை செய்வாங்க தானே. பிரபலமானவர்கள் போது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இந்த விவாகரத்து வந்து எதனால் அப்படின்றது அந்த தேடுதல் வந்து இயற்கையாக பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ன அவசியம்னா நமக்கு கேட்க முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் இதை வந்து பொதுவெளியில் வந்து விவாகரத்தை நீங்கள் சொல்கிறதே அவசியம் இல்லை தான் இல்லையா? ஸோ அதனால் வந்து கேட்டிங்கன்னா காரணங்கள் அவங்க சொல்லாத போது நாமளும் காரணங்கள் வந்து இதுதான் இருக்கும்ன்றத ஒரு அப்படின்றது நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. ஆனால் 2 தரப்புலையும் தாண்டி 3ஆவதாக வந்து அவருடைய மகன் வந்து இதை நீங்கள் வந்து கடினமான முடிவு, இதை வந்து நீங்கள் எளிதாக எடுத்துங்கன்ற மாதிரி சில வார்த்தைகள் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்க கவலையெல்லாம் கேட்டால் வந்து ஒரு மனமுறிவு, ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்து ஒரு விவாகரத்து நடக்குது, ஒரு மனமுறிவு ஏற்படுது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு தோல்வி அடையுது அப்படின்ற அந்த பட்சத்தில் இவங்க அதுக்கான கவலைப்படுறதா தெரியல. இதெல்லாம் யாரும் விமர்சிக்காதீங்க, இது யாரும் பேசாதீங்க, எளிதாக கடந்து போங்க அப்படின்னு தான் இவங்களுடைய கவலையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அப்படி பார்க்கும்போது கேட்டால் இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு குடும்ப கௌரவத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும், பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிய வருது. அப்போ எதுக்காக வந்து இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரகசியமாக வைக்க வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வியும் எழ செய்யுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் காரணங்கள் என்ன இருக்குன்றது, நாமளாக ஒரு முடிவுக்கு வராமல். இப்போ அமீன் ரஹ்மான் வந்து அவரும் போட்டிருக்காரு பிரைவசிக்கு மதிப்பளிங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்களோட குழந்தைகளுடைய அந்த ஆதரவுல தான் இந்த விவாகரத்து நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுதே சார். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேம்மா, பொதுவாக சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு கற்பனைக்கு இதை இட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க வந்து அவர் வந்து சொல்கிறார்ல, இது வந்து ப்ரைவசின்றது கிட்டனா அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை தான். இது யாரும் அந்த தன்னுரிமை தாண்டி யாரும் வந்து இதை தடுக்க போகிறதில்ல. ஆனால் ப்ரைவசின்னும் போது இதை வந்து பொதுவெளியில் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே. இப்போ எவ்வளோ விவாகரத்துகள் நடக்குது, எல்லாம் மீடியாவில் சொல்லிட்டா இருக்கிறாங்க. பிரபலமானவர்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு புகழ் உச்சியில் இருக்கிறவங்க வந்து இப்போ விவாகரத்து பண்ணும்போது அதை வந்து நீங்கள் இது வந்து ப்ரைவசிக்கு மதிப்பீடுங்க. நம்ம ப்ரைவசியை பற்றி நம்ம எதுவும் பேசவே இல்லை, அவங்களோட உரிமை தான், அந்த உரிமையில் தலையிடல. ஆனால் நீங்கள் இதை வந்து தெரிவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த உரிமை அடிப்படையில், தன்னுரிமை அடிப்படையில் இதை யாரும் வந்து நீங்கள் தலையிடாதீங்க, யாரும் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லும்போது இதை நீங்கள் பொது வெளியில் சொல்ல வேண்டிய அவசியமாக இல்லை தானே. இதையே அவசியம் இதை வந்து சொல்லணும் இல்லையா? இப்போ நேற்றுக்கு வந்து தெரியும், நல்லா உங்களுக்கு தெரியும், கஸ்தூரி வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னே சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து திருமணம் ஆனவங்களா, அவங்களுக்கு வந்து விவாகரத்து நடந்திருக்கான்னு தெரியாதுல்ல, எப்போ திருமணம் பண்ணிட்டாங்கன்னு தெரியாது நமக்கு. அப்போ இது மாதிரி பிரபலங்கள், இன்னும் பல பிரபலங்கள் வந்து அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது தெரியாது. எல்லாமே தனிப்பட்ட காரணங்கள் தான். இப்போ 4 வருடங்களாக வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க சத்யராஜோட மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 வருடம் அவங்க சொல்லாத வரைக்கும் தெரியவே இல்லை. இப்போ அவங்க மகள் சொன்ன பிறகு தெரியுது. ஸோ அப்போது வந்து அது சம்மந்தமாக சில தேவையற்ற சில விமர்சனங்கள், சில இதெல்லாம் வந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு தன்னுரிமை சார்ந்த விஷயம், ஒரு ப்ரைவசி சார்ந்த ஒரு விஷயம்னா அதை நீங்கள் பொது வெளியில் சொல்லாமே இருக்கலாமே. அதுதான் என்னுடைய பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. என்னன்னா, உடைந்த இதயங்களோட இருக்கும்போது இறைவனோட சிம்மாசனமே வந்து நடுங்க. யாருன்னு கேள்வி வருதுல்ல, இங்கே வருது இல்லை? ஒரு சிம்மாசனம், அரண்மனை, இதெல்லாம் சொல்கிறோம். உடைத்தது யார்? யாரோ உடைச்சிட்டாங்க, 2 பேர்ல யாரோ உடைச்சிட்டாங்க. ஆனா உடைந்த இதயத்தோட இருக்க இறைவனோட சிம்மாசனமே நடுங்கும் அப்படின்னு ஒரு இதுவை போட்டிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது வந்து வருத்தப்படுறாரு அப்படின்ற விஷயம் மட்டும் எல்லாருக்கும் நிறைய புரியுது. ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனா இதை அறிவிச்சதும் முதல்ல அவங்க மனைவியோட தரப்பு வழக்கறிஞர் தான் அறிவிச்சிருக்காங்க. சோ இதுல வந்து முதல் முடிவு எடுத்தது வந்து மனைவியா சாய்ராவா இருக்குமோ அவங்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்படிதான் இருக்கு. சாய்ராமானு தான் முதல்ல தெரிவிக்கிறாங்க. பட் என்னுடைய பாயிண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் வந்து முதல் வந்து இந்த டைவர்ஸை வந்து தெரிவிக்கிறாங்களோ அவங்க தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நம்ம இதை பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, யார் வந்து முதல்ல டைவர்ஸ் பண்ணுறனாங்களோ அவங்க தான் வந்து ஒரு அதீத நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க, அதீத பாசத்தோடு இருந்திருப்பாங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. முதல்ல யார் முடிவு அறிவிக்கிறாங்களோ, இனிமேல் உங்களோட நான் வந்து வாழ முடியல, வாழ மாட்டேன்னு சொல்லி யார் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அவங்க தான் அதீத பாசத்தோட அதீத நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. அந்த வலி வேதனைன்றது அதை இவன் சொல்லல. இல்ல, இவரு சொல்லல. அவங்க வந்து வலி வேதனையோட இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏஆர் ரஹ்மான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப காமா ஜென்டலா இருக்கவர். இவரு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வருது. அந்த கேள்விதான்மா, அந்த கேள்வி எதனால எழுதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்ப கடந்த காலத்துலமா நல்ல கேள்வி நீங்க கேட்டுங்க. அது கடந்த காலத்துல இதே அவருடைய சகோதரி வந்து டைவர்ஸ் ஆன போது பிஸ்மி அவர்கள் தான் வந்து டைவர்ஸ் பண்றாரு. அப்போ இவர் கடுமையான விமர்சனங்களை வச்சார், ஒரு குற்றச்சாட்டு கூட வச்சாருன்னு வச்சுக்கோங்க, மோசமான மனிதர் அப்படின்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சார் சரி பிஸ்மி அவர்கள் மீது. அதுக்கு பிறகு அவங்க சகோதரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் ஒரு குற்றச்சாட்டு வரும்போது வைரமுத்து மேலே வரும்போது அவங்களும் அதை ஆமோதிச்சாங்க, கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆமாம் அவர் அப்படிப்பட்ட நபர் தான். இப்போ சின்மயி குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா வைரமுத்து மேலே, அப்போ அந்த மாதிரி ஒரு இது வச்சாங்க, ஒரு கருத்து வச்சாங்க, ஆமான்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு அதுக்கு பிறகு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து வைரமுத்துவோட சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதுக்கு பிறகு அவர் வைரமுத்தோட சேர்ந்து வந்து பணியாற்றலை. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு வந்து ஒரு சொன்ன ஒரு ஒழுக்கமான ஒரு குடும்பம், அடுத்தவங்களுக்கு குற்றம் சாட்டின ஒரு குடும்பம் ஏஆர் ரஹ்மான், இப்போ இது மாதிரியான ஒரு இது தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இது என்னுடைய ப்ரைவசி
அன்னைக்கு அது பிஸ்மியோட பிரைவசி தானே. இல்ல இது வரைக்குமே ரகுமான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வாய் திறந்து காசிப்ஸ் எல்லாம் பேசின மாதிரி கூட நம்ம பார்த்தது இல்லைல்ல. அதனால அவங்க நினைக்கலாம் நம்ம விஷயத்த ஏன் அடுத்தவங்க அப்படி இல்லை. அவருக்கு சூழ்நிலைகள் வந்து பல சூழ்நிலைகள் அவர் பேசுறது இல்லை. ஆனால் வந்து தனக்கு சார்ந்து தன்னை சார்ந்தவங்க பாதிக்கப்படும் போது சில கடினமான முடிவுகள் வந்து எடுத்தாரு. சில கடினமான விமர்சனங்கள் வச்சவர் தான் அவர், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கேமரா முன்னாடியா கேமராக்கு பின்னாடி? கேமராக்கு பின்னாடியும் பேசியிருக்கிறதா தகவல் இருக்கு. கேமரா முன்னாடியும் ஒரு சில வார்த்தைகள் அவர் பேசியிருக்கிறார். அதிகம் பார்த்தது இல்லை, அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்னா அதிகம் பார்த்தது இல்லை. அப்ப குறைவா வந்து அவர் பேசியிருக்கிறாருன்றது ஆகுது இல்லை. இப்போ நாம என்ன சொல்றோம்னா, நீங்க உங்களை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க மற்றவர்களை குற்றம் சாட்டினீங்க. அந்த அடிப்படையில் உங்க சகோதரி வந்து டைவர்ஷன் வரும்போது வந்து நீங்க வந்து பிஸ்மியை வந்து விமர்சனம் பண்ணீங்க. நம்ம தெரியும், அது பொது வெளியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து பாதிக்கப்படும் போது கேட்டால் அது உங்களுடைய ப்ரைவசி, அதை யாரும் பேசாதீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே ஒரு முரண் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று இதை தாண்டி நம்ம என்ன கேட்டால் நமக்கு வந்து ஒரு பெரிய க்யூரியாசிட்டிலாம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை என்னன்றது வந்து நம்ம வந்து ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு வந்து இல்லை தான். ஆனால் இங்கே பிரபலமானவர்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்களா தொடர்ச்சியாக வரிசையாக நிறைய விவாகரத்துகள் வருதுன்னும் போது, அப்போ வந்து நம்ம சம்மந்தமாக ஒரு ஆய்வு செய்யும் போது பரவலாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் என்னன்னு கேட்டால், இந்தியாவில் வந்து டிவோர்ஸ்ன்றது, அதாவது விவாகரத்து என்பது வந்து மிக மிக குறைவானது தான். அது காரணம்னு கேட்டிங்கன்னா, மத கோட்பாடுகள் அடிப்படையிலையும் இறை நம்பிக்கை அடிப்படையிலும் திருமணங்கள் இங்கே வந்து நிச்சயிக்கப்படுது, முடித்து வைக்கப்படுது. ஆனால் எக்ஸப்ட் டைவர்ஸ் பண்ணும்போது மட்டும் எந்த சாமியும் கிடையாது, எந்த மத கோட்பாடுகளும் பின்பற்றக்கூடிய இணையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பிரியும் போது யாரும் வந்து அக்னியை சாட்சியாக வச்சு பிரியலை, எங்கள் குரான் அடிப்படை வந்து வாசித்து பிரியலை, அப்புறம் வந்து என்ன சொன்ன பைபிள் வச்சு சாட்சியாக வச்சிடல. அப்போ முடிவு நான் சொல்கிறேன், அது பிரிவு கூட சில மத கோட்பாடுகள் அடிப்படை பிரியலாம், நான் அதை சொல்ல வரல. பட் நான் சொல்ல கேட்டேன்னா, இங்கே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முடிவு நீங்கள் தானே எடுக்கிறீங்க. அரேஞ்சு மேரேஜில் கூட பார்த்தீங்கன்னா இதே ஏஆர் ரகுமான் மேரேஜ் பண்ணும்போது அவங்க அம்மா கிட்ட அந்த பொறுப்பை படிச்சிட்டாரு. பிரியும் போது அவங்க தான் தனியாக பிரிகிறாங்க. ரெண்டு பேருக்குமே பொருந்தோம். நான் சொல்கிறது சாய்ரா பானுக்கும் சேர்ந்தே பொருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் வந்து ஒரு 4 நூற்றாண்டு வாழ்ந்த பிறகுமா இந்த டிவோர்ஸுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகணும். சில முரண்கள் வரதான் செய்யும், சரிங்களா. ஒரு அதீதமான ஒரு குற்றச்சாட்டுன்னா வந்து சகித்துக்கொள்ளவே முடியல, வாழ முடியல, சகிச்சுட்டு வாழவே முடியலன்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கடினமான முடிவுன்ற வார்த்தை வராது. இப்போ ஒருத்தர் கூட என்னால் வந்து இனி வாழவே முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க கேட்டால் வந்து அந்த டிவோர்ஸ்ன்ற முடிவு வந்து உங்களுக்கு இனிமையான முடிவாக இருக்கும். பல பேர் நான் நீதிமன்றத்தில் பார்த்துருக்கேன், சிரிக்கக்கூடாது. நீதிமன்றத்தில் சில பேர் வந்து கேட்டால் ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்டில் பாஸ் ஆன மாதிரி சிரிச்சிட்டாக வந்ததை பார்த்துருக்குறேன். குடும்ப நல நீதிமன்றத்தில் வெளியில் வரும்போது டைவர்ஸ் கிடைச்ச உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே சந்தோஷமாக கொண்டாடிட்டு வந்த நடிகைகளை நான் பார்த்துருக்கேன். நடிகைகளை கடந்து சில சாதாரண குடும்பங்கள் கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக, அப்பா எனக்கு டைவர்ஸ் கிடச்சிச்சு அது சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த 16 வயதுல படத்தில் வந்து அத்தா நான் பாஸ் ஆகிட்டேன், 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன்னு வந்து மகிழ்ச்சியாக ஓடி வருவாங்க துள்ளி குதிச்சு. அந்த மாதிரி வந்து கேட்டால் குடும்ப நீதிமன்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் துள்ளி குதிச்சு ஓடி வந்ததை பார்த்துருக்கேன். ஜோடியாக ஓடி வந்ததை கூட நான் பார்த்துருக்கிறேன். ஜோடியானா அடுத்த ஜோடியோட சொல்கிறேன். ஸோ இப்படியான சில டிவோர்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் பொதுவாக வந்து நம்ம நாட்டில் வந்து டிவோர்ஸ்கள் வந்து மிக மிக குறைவு தான். இங்கே பிரபலமானவர்கள் பண்ணும்போது அது பெரிய விமர்சையாக பேசப்படுது. இங்கே பெரும்பாலான வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை சார்ந்து தான், இன்னொருத்தருக்கு தியாகம் பண்ணக்கூடிய வாழ்க்கை வந்து டிவோர்ஸ் அதிகமா நடக்கிறது அப்படின்றது ஒரு பட்சம் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறையில அதிகபட்ச டைவர்ஸ் நடக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. எதுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் எதுக்கு தொடர்ச்சியா இந்த மாதிரி டைவர்ஸ் நடக்குது அப்படின்றது? இதுக்கு அடிப்படை காரணம் நான் சொல்லுவோமா, இது வந்து கேட்டினா இங்கே சினிமா உலகத்தில், சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து எளிதாக வந்து டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா புரிதலின்மைன்ற அந்த ஒரு பாயிண்ட்டை கடந்துன்னு கேட்டினா ஒழுக்கமின்மைன்றது ஒன்று இருக்குது. இப்போ சினிமாவில் இருக்கவங்களாம் ஒழுக்கமின்மையாக இருக்காங்க. இல்லை அதுதான் நான் சொன்னேன், நான் புரிதலின்மை சொன்னேன். ஒழுக்கமின்மைன்றதும் இருக்குன்னு சொல்கிறேன், அதுவும் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதிகமான டைவர்ஸ் எதனால் நடக்குது, புரிதலின்மையால் நடக்குது ஒன்று. அதை தாண்டி அந்த புரிதலின்மைக்கு அடிப்படை காரணம் என்ன, இங்கே சந்தேகம். ஸோ சந்தேகப்படுறதுன்றது ஒரு பக்கம் தாண்டின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒழுக்கமின்மையும் இருக்க தானே செய்யுது. இன்றைக்கி எந்த டைவர்ஸ் நடந்தாலும் உடனே வந்து தனுஷ் மீது பார்வை எதனால் போகுது, அடிப்படை என்ன, அந்த ஒழுக்கமின்மைன்ற பேர். அவர் மட்டும்தான் ஒழுக்கம் இல்லாமல் போயிடுறாரா?
தனுஷ் மட்டும் தான் ஒழுக்கமா இல்லாம இருக்காரா? எல்லா தரப்புலையும் தான் இந்த மாதிரியான அப்புறம் விஷயங்கள். எதனால தனுஷ் மேல ஒரு குற்றச்சாட்டு அது வைக்கிறாங்க? இது வந்து இயல்பா அமையுது, எல்லாருக்கும் ஒரு அமையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இதுதான் கேரக்டர். அதுதான் இந்த சமூகத்துக்குள்ள ஒரு பார்வையே. இங்க எல்லா மனிதர்கள் மீதும் சமூகத்தோட ஒரு பார்வை ஒன்று இருக்கு, சரிங்களா? அந்த சமூக பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எப்படி வந்து விழுதுன்றதை பார்க்கணும். இங்கே சமூகத்தோட பார்வைன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து ஒரு சில விஷயத்துங்களை வந்து ஒரு முத்திரை குத்துது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சமூகம் என்பது 4 பேரை சேர்ந்தது தான் சமூகம். தனிநபர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுன்னும் போது பார்த்தீங்கன்னா அது பெருசாக பேசப்படாது. அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து 4 முனையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது இந்த ஒரு முத்திரை வந்து விழதான் செய்யும். அப்போ இந்த சமூகம் வந்து தனுஷ் மேல குடும்பத்தை சினிமா பிரிக்கிறாரா வட்டாரத்துல, அப்படின்ற சினிமா முத்திரை சமூகத்துல வந்து பரவலா சொல்லணும்னா ஒரு சிலருடைய டைவர்ஸ்க்கு காரணம் வந்து தனுஷ் தான் காரணம் அப்படின்ற வந்து அந்த முத்திரை அந்த குத்த முத்திரை குத்தப்படுது. இப்போ அதை அவர் வந்து எளிதாக கடந்து போறாரு. ஸோ எளிதாக வந்து அவர் கடந்து போறாரு. அது அவருடைய இது, அது வந்து குற்றச்சாட்டுக்கு மறுக்கணும். ஆனால் அவர் அதை எளிதாக கடந்து போகும்போது மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத பழி சொல்லும் அவர் மேலே விழுறதையும் நம்ம பார்க்கணும். அதுவும் நடக்குது. ஒரு இல்லாத பழி சொல் இல்லாத அப்படின்றது பழி சொன்னா அது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம்ன்ற அந்த இது இருக்குல்ல, எங்கேயாவது டைவர்ஸ் இருந்தால் உடனே இவர் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் வந்து ஒரு இமேஜ் பாதிக்கிற விஷயம் தான். அது திட்டமிட்ட கூட பரப்பப்படலாம். அவர் சினிமா புகழை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக கூட சில பேர் பண்ணலாம். ஒரு காலகட்டத்தில் இங்கே எல்லா மனிதர்களுக்குமே எல்லா புனிதர்களுக்குமே கடந்த காலம்னு ஒன்று இருக்கு, புரியுதுங்களா? ஸோ எல்லாரும் வந்து இங்கே புனிதர்னு சொல்றவங்க அத்தனை பேருக்கும் கடந்த காலம்னு ஒன்று இருக்கும். இப்போ இன்னைக்கு புனிதராக இருப்பாங்க, கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணாத அட்டகாசம் இருக்காது. இன்னைக்கு வந்து ஞானி ஆயிடுவாங்க சாகிற காலத்துல. இல்ல சில பாடங்களை எப்படி சினிமால எப்படி வந்து கடைசியில வந்து வில்லன் தெரிஞ்சிருவார்ல, அந்த மாதிரியான சில ஆளுமைகள்லாம் சினிமால இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்துல ஒரு கருத்து சொல்றாங்க, மைக்க கொடுத்துட்டா மணிக்கணக்காக பேசுறாங்க. ஆனால் இங்க அதுதான் சொல்றேன், இங்க எல்லா மனிதருக்கும் வந்து எல்லா புனிதருக்கும் கடந்த காலம் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இந்த டைவர்ஸ் குறித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு ஏஆர் ரஹ்மான் நெக்ஸ்ட் பதிவுல. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு எதிர்பாராத முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரே சம்பந்தப்பட்டவரே எதிர்பாராத முடிவு அப்படின்னும் போது அவருக்கு இதை பத்தி தெரியாத இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதல சார். அப்படி இல்லை, இது வந்து இவங்க பேசக்கூடிய இந்த வார்த்தை 3 பேருமே, நான் சொல்றது சாய்ரா பானுவா இருக்கட்டும், ஆமீன் ரஹ்மான் அவருடைய மகனா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம்னு கேட்டீங்கன்னா இது எதிர்பாராத முடிவு. ஒரு பீடிகையோட இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கா இல்லையா? எல்லாருமே அவங்க சொல்றது கடினமான முடிவு. சரி, கடினமான முடிவுனா ஏன் எடுத்தீங்க, எடுக்காம விட்டுற வேண்டியது தானே. ஆனால் எடுக்க வேண்டிய நிர்பந்தம், ஒரு கட்டாயத்தின் பேரில் எடுத்தோன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எங்களுடைய ப்ரைவசிக்கு மதிப்பளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நான் கேட்டினா அரண்மனை சிம்மாசனம் நடுங்குது அது இதுன்றாரு. ஸோ சிம்மாசனம் நடுங்குதா இல்லை இவர் நடுங்குறாரான்றது தெரியல. நடுங்க வேண்டிய அவசியம். அதனால தான் நானும் சொல்றேன்னு கேட்டேன். இப்போ இதுக்கு வெளிப்படையான இதுதான் காரணம் சொல்லிட்டா இதை தாண்டி யாரும் பேச போறது இல்லை. இங்க பல விஷயங்கள் இருக்குமா, உண்மையை சொல்றதுக்கு தான் நடுங்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். ஏன் இந்த மாதிரியான கடினமான வார்த்தைன்னு எதுக்காக சொல்றோம்? கடினமான வார்த்தைனா அது எடுக்க வேண்டிய, கடினமான முடிவுனா அது எடுக்க வேண்டியது இல்லையே. அப்போ கடினமான முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்க தான் செய்வாங்க. இங்க 6 அறிவை கடந்தவங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து இதை கடந்து போயிட மாட்டாங்க. இது சில பேர் வந்து பேச தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு பிரபலமானவர்கள் தான் கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்க்கவும் முடியாது. நீங்கள் ஏன் பேசுறீங்கன்னு கேள்வி கேட்கவும் முடியாது. ஏன்னா இங்கேன்னு கேட்டால் இங்கே பொது வெளியில் நீங்கள் வந்து இதே டைவர்ஸ் நீங்கள் வெளியில் வந்து பேசலாம், யாரும் கேட்க போகிறது இல்லை. இப்போ இவங்களுடைய சகோதரி வந்து டைவர்ஸ் பண்ணாங்க, பொது வெளிக்கு தெரியவே தெரியாது. ஏஆர் ரஹ்மான் சொன்ன பிறகு தான் தெரியும். இல்ல சகோதரியை விட ஏஆர் ரஹ்மான் பிரபலம் நிறைந்தவர்ல. அதுதான் நானும் சொல்றேன், இவர் பேசுறது தான் தெரியும். நீங்களும் கூட இதை பேசாம இருந்தா தெரியும். அப்படியே வந்தாலும் கேட்டாலும் ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. டைவர்ஸ் பண்ணா நீங்க வந்து பொதுவெளியில் வந்து நான் டைவர்ஸ் பண்றேன்றதை டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் அது பிரைவசி அதை பற்றி நீங்க மதிப்பளிங்க அப்படி இப்படி பேசலாம், அது விவாதம் பொருளாது. இது எத்தனை நாளைக்கு பேச போறாங்க? 1 வாரம் 10 நாள் அடுத்த டைவர்ஸ் நடக்கிற வரைக்கும். ஆமா, அதுக்கு அடுத்த டைவர்ஸ்ல அதுக்கப்புறம் வேற பரபரப்பான செய்தி வந்து கடந்து போயிட போறாங்க. அப்ப நீங்க இதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைன்றதுதான் என்னுடைய பார்வை. நீங்க ஒண்ணு தெரிவிச்சீங்கன்னா அதுக்கான காரணத்தோட தேவையில்லாம மற்ற விஷயங்கள்ல வந்து யாரும் கவனம் செலுத்தாம எந்த ஒரு வதந்திகளை பரப்ப மாட்டாங்க, வதந்திகள் இல்லாம போயிடும். அப்ப நீங்களே வதந்திகள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாயிருக்கீங்கல்ல. அதுதான் நான் சொன்னீங்க, உங்க பிரைவசி தலையிடணும் இல்லை. இங்க வந்து எல்லா மனிதருக்கும் பணம் புகழ் அதை தாண்டி உறவுகளால தான் வந்து சிக்கல். பணத்தாலே சிக்கல் வருது, புகழாலையும் புகழ் பண்ண ஒரு அளவு. இதெல்லாம் வந்து இப்ப பாருங்க ஏஆர் ரஹ்மானுக்கு இதெல்லாம் மிதமிஞ்சி இருக்கு. பணமும் புகழும் மிதமிஞ்சி இருந்ததனுடைய விளைவு தான் இந்த டைவர்ஸ்க்கு அடிப்படையில் கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாம், அடிப்படை காரணமாக இருக்கலாம். ஸோ புகழாலையும் சிக்கல் இருக்கலாம், பணத்தாலையும் சிக்கல் இருக்கலாம். ஸோ அதை தாண்டி உறவுகளாலையும் சிக்கல் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து கேட்டால் நீங்கள் வெளிப்படையான ஒரு காரணம், இந்த காரணத்துக்காக நாங்கள் விலகுறோன்றதை வந்து தெரிவிச்சுட்டா தேவையில்லாத வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ல. அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
ரசிகர்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய நேரம் ஒதுக்கி பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.